ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதியா ஃபேஷனல்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த பீட் லோடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். பட் இந்த டைம் வந்து நான் அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி பண்ணியிருக்கீங்க புட்டாஸ் மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இதை தான் வந்து நான் இந்த இடத்துல எப்படி பீட் லோட் பண்ணுறது அதுவும் ஒன் டைம் போட்டுட்டு நான் இதுவுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய ஃப்ரீ ஆன்லைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து நீங்கள் போடுறது எல்லா ஸ்டிச்சஸும் நல்லாயிருக்கு, பட் வீடியோ எங்களால் பார்க்க முடியல அப்படின்றீங்க. நான் எல்லா வீடியோஸுமே ப்ராக்டிக்கலாக போட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்கு நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கிளாஸஸும் ஃபீஸ் பே பண்ணி பண்ணுற கோர்ஸஸும் போயிட்டு இருக்குது. அதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. பட் இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் எடுக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு செஷன் வந்து இப்போ முடிய போகுது. அந்த செஷன் வந்து இந்த மந்த் எண்டு முடிஞ்ச பிறகு அப்போ நான் ஃபீஸ் டீட்டெயில், டியூரேஷன் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஒர்க்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து பெயிண்டிங் கோர்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றதும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஜுவல்லரி மேக்கிங் எப்படி பண்ணுறது வீடியோஸும் நான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த சேனலில் வந்து நிறைய பர்பஸ் இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய ஒரே மோட்டிவ் பார்த்திங்கன்னா, நான் அகைன் அண்ட் அகைன் சொல்லிட்டு இருக்குது, வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸ்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ஏன்னா நானுமே கொஞ்ச நாள் வீட்டில் அப்படி தான் இருந்தேன், டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இது. அதே மாதிரி எல்லோரும் வந்து டைம் இல்லைன்னு வீட்டில் அப்படியே இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து டயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணது தான். நான் இப்போ கோர்ஸ் பண்ணது எல்லாமே ஃபீஸ் அதிகமாக பே பண்ணி தான் நான் கோர்ஸ் முடித்தேன். பட் உங்களுக்கு வந்து நான் அப்படி வேண்டாம், நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். கண்டிப்பாக ஒரு செல்ஃப் மோட்டிவோடு இருக்கணும், ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் வீட்லேயும் உங்கள் பேபிஸை வந்து நல்லா பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கும் வந்து அந்த ஒரு செல்ஃப் மோட்டிவோட ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி ஒரு தொழில் கற்று வச்சிட்டிங்கனாவே உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்ன்றது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு ஏர்னிங்ஸ் உங்களால் எடுக்க முடியும். அண்டு ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் போட்டிங்கனாவே நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ் அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு வீக்லி ஒரு 1000 எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ்லேயே அது உங்களால் பண்ண முடியும். நாங்கள் அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் நிறைய பேர் வந்து இப்போயே ஜாயின் பண்ணுன்றீங்க. எனக்கு ஆக்சுவலாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ அது முடிஞ்ச பிறகு தான் நான் வந்து எதுவுமே சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து மற்ற இடத்துல விட கோர்ஸ் வந்து ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஃபீஸ் ரொம்ப லோ ஃபீஸ் தான் இருக்கும். அதனால தான் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்ச உடனே எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட் நிறைய வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து நிறைய நல்லா சொல்லிக் கொடுக்காத மாதிரி ஆகிடும். அதனால அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். அண்டு ஃபீஸுமே வந்து லாஸ்ட் டைமை விட இப்போ இன்னும் நாங்கள் வந்து கம்மியாக வாங்குகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து ஜுவல்லரி மேக்கிங் கோர்ஸ் அண்ட் எல்லாமே எடுக்க போகிறோம். ஸோ 3த்துலேயும் சேர்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபீஸ் சொல்லலான்ட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த புட்டாஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா பாருங்கள், புட்டாஸ் நல்லாயிருக்கும். நம்ம வந்து லைன் ஸ்டிச் போட்டுட்டு இன்கேஸ் இது தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா கீழே நம்ம அப்படி விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் வந்து நான் இப்போ வந்து இந்த ஓவராலாக ஃபுல்லாக அந்த சரௌண்டிங்